முதலாம் உலகப் போர் தொடங்கியது. பிரிட்டிஷ் கேப்டன் ராபர்ட் கேம்பெல் 1914ஆம் ஆண்டு போரின் ஆரம்ப கட்டத்தில் பிரான்சின் வடமேற்கு பகுதியில் உள்ள மான்ஸ்காண்டே கால்வாய்க்கு அருகில் தன் படைப்பிரிவுடன் போரில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஜெர்மன் படைகளின் தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அதன்பின் மாக்டபர்க் நகரில் உள்ள போர்க்கைதிகள் முகாமிற்கு மாற்றப்பட்டார். அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் பிரிட்டனுக்கு தெரிவிக்கப்பட்டது. ரெட் கிராஸ் அமைப்பின் மூலம் கைதிகளின் நலன் அடிக்கடி உறுதி செய்யப்பட்டது. 2 ஆண்டுகள் சிறையில் கழித்த பின்னர் ரெட் கிராஸ் மருத்துவர்கள் கேம்பெல்லின் தாயார் புற்றுநோயால் மரணத் தருவாயில் இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் கேம்பெல் தாயாரை பார்க்க அனுமதி கோரி ஜெர்மனியின் மன்னர் 2ஆம் வில்ஹெம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் இறக்கும் தருவாயில் உள்ள தனது தாயாரை பார்க்க அனுமதிக்குமாறு உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார். அதை படித்த மன்னர் கேம்பெல்லும் 2 வார விடுமுறையில் செல்ல அனுமதி அளித்தார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் விதித்தார். உன் வீரத்தின் மேல் ஆணையிட்டு மீண்டும் முகாமிற்கு திரும்புவேன் என வாக்குறுதி அளித்தால் மட்டுமே விடுமுறை தர முடியும் என கூறினார். அதை கேட்ட கேம்பெல்லும் அவ்வாறே வாக்குறுதி அளித்தார். பின் இங்கிலாந்து சென்ற அவர் தாயாருடன் 1 வாரம் இருந்துவிட்டு மீண்டும் ஜெர்மனிக்கு திரும்பி வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் திரும்பி வந்தது ஜெர்மன் அதிகாரிகளுக்கே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சில ஆண்டுகள் கழித்து அவர் சிறையிலிருந்து தப்ப முயன்று பிடிபட்டு மீண்டும் சிறைப்பட்டார். ஆனால் ஜெர்மன் இராணுவத்தினர் அவரை எந்த கொடுமையும் செய்யவில்லை. போர் முடிந்ததும் அவர் விடுதலை பெற்று மீண்டும் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றினார். 1966இல் ஓய்வு பெற்றார். வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிக்கும் மதிப்பிருந்த காலம் அது. அது ஒரு பொற்காலம். மீண்டும் சந்திப்போம்.